நீங்கள் முழங்கால் ஊன்றி அந்நிய பாஷையிலே தேவ ரகசியங்களை பேச 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 ஜனங்களுக்கு விடுதலைகள் வரும், தேசத்துக்கு ரட்சிப்பு வரும், எழுப்புதல் வரும். நீங்கள் போகிற வருகிற இடங்களிலே ஜனங்கள் திரளாக ரட்சிக்கப்படுவார்கள். ஒன்றுக்கும் உதவாத என்னையும், பாவத்திற்கு அடிமையாக இருந்த என்னையும் அவருடைய ஆத்துமாதாய பணியிலே இயேசு கிறிஸ்து எடுத்து பயன்படுத்தி வருகிறார். உங்களையும் அவர் எடுத்து பயன்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். மத்தேயு 6:34 சொல்லுகின்றது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நம்முடைய கவலையெல்லாம் என்னன்னா, நான் ஊழியம் செய்தால் அந்த நேரம் வீணாகிவிடும், இயேசுவுக்கு ஊழியம் செய்ய எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்லி அநேகர் இன்றைக்கு ஊழியத்தை செய்வதில்லை. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். கல்யாண வீட்டுக்கு அழைப்பு கொடுத்த நேரத்தில் அநேகர் தங்களுக்கு வேலை இருக்குது, தங்களுக்கு அந்த காரியம் இருக்குது, இந்த காரியம் இருக்குன்னு சொல்லி அல்லல் தட்டி விட்டு போய்விட்டார்கள். ஆனால் அந்த திருமண வீட்டை சேர்ந்த தலைவன் அவன் தெருவிலே போகிற வருகிறவர்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு அந்த திருமண விருந்திலே அவன் பிரவேசிக்க செய்தான். ஆனால் அவன் கல்யாண வஸ்திரத்தை கொடுத்தும் அதை ஒருவன் அணிவியாமல் உள்ளே பிரவேசித்தினால அவனை புறம்பாக்கி போட்டான், அழுகையும் பற்கடிப்பும் உள்ள நரகத்திலே போட்டான் என்கிற அர்த்தத்தில் ஆண்டவர் உவமையை சொல்லுகின்றார். என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த உலகத்தில் நாம் ஆயத்தமாக இருக்கணும், அநேகரை ஆயத்தப்படுத்தணும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஊழியம் செய்ய 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 நாமும் ஆயத்தப்படுகிறோம், அநேகரை ஆயத்தப்படுத்துகிறோம்.